திரு அன்வர் ராஜாவினுடைய விலகலை அதிமுக எப்படி பார்க்குது சார்? ஒரு நீக்கத்தோடு அதை குறித்து தொடர்ந்து பேச வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏதாவது பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? இல்லை, பேசுகின்ற அளவிற்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருதவில்லை. சரி, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எடப்பாடியார் அவர்கள் 32 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்ங்கிற அடிப்படையில் இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை மிக வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். நானே அதிகாலையில் தான் வந்தேன். ஏறக்குறைய எங்களுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் OS மணியன் அவர்கள் தலைமையில் நாகை மாவட்டத்தில் கீழ்வளூரில் தொடங்கி கீழையூர், அதற்கு அடுத்ததாக நாகப்பட்டினம் நகரம், அதற்கு அடுத்ததாக வேதாரண்யம், வாய்மேடு உள்ளிட்ட அந்த பகுதிகளில் நான் தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலே 3-4 நாட்கள் இருந்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள். அதாவது இப்போ இந்த வேதாரண்யம் டவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய 10,000 பேருக்கு மேலான மக்கள் கூடியிருந்தார்கள். அப்போ உண்மையே நான் நினைத்தேன், இது ஒன்லி கட்சிக்காரர்கள் மட்டும் வைத்து இவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியாது, பொதுமக்களும் திரண்டு வர ஆரம்பித்திருக்கிறார்கள்ங்கிற கருத்து தான் என்னால் பதிவு வைக்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை, வெறுப்பு அலை வீசுகிறது. சரி, திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலிருந்து துடைத்து தூர எறிவதற்கு தமிழகத்தின் மக்கள் தயாராகி விட்டார்கள்ங்கிறத நான் அந்த கூட்டத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். என்ன, அதனால் அன்வர் ராஜாவெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தொண்டர்களால் கட்டியமைக்கப்பட்ட மாபெரும் எஃகு கோட்டை. அதில் எங்கேயோ ஒரு கீறல் விழுவதாலோ எதுவும் அதனாலெல்லாம் எந்த பாதிப்பும் வந்துடாது. என்ன, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்ததற்கு பிறகும் தன்னை தகவமைத்து கொண்டு இன்றைக்கு 1.5 கோடி 2 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.